டித்வா புயல் வட தமிழகத்தை நெருங்கி வருவதால் தமிழ்நாட்டிற்கு 2 நாட்கள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதி கனமழை எதிர்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு தயார் நிலையில் இருக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றுள்ளது. இந்த புயலுக்கு ஏமன் நாடு பரிந்துரைத்தின் அடிப்படையில் டிட்வா என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இலங்கை கடலோரம் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள டிட்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில் 670 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கு திசையிலும் 520 கிலோமீட்டர் தொலைவிலும் புயல் மையம் கொண்டுள்ளது. வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தென் ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி புயல் நகரும் என்றும், வரும் 30ஆம் தேதி அதிகாலை வட தமிழ்நாட்டில் கடலோர பகுதிகளில் டிட்வா புயல் நிலவும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. புயல் காரணமாக பாம்பன், நாகை, தூத்துக்குடி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் 5 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.